கைகளில் வைத்து தட்டுகின்ற போது வெடிப்பதனாலும் பலூன் போன்ற தோற்றத்தில் இருப்பதனாலும் பட்டாசு காய் என்று அழைக்கப்படுகின்ற காய்களை கொண்ட தாவரம்தான் முடக்கொத்தான். உடலில் ஏற்படும் முடக்குகளை வேறறுக்கும் தன்மையினை கொண்டுள்ளதால் முடக்கரத்தான் என பெயர் பெற்றது இந்த மருத்துவ மூலிகை செடி. ஏறும் கொடி வகையைச் சார்ந்த பூக்கும் தாவரமாகிய இது வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல நாடுகளில் அதிகமாக படர்ந்து வளர்ந்திருப்பதை காணலாம். இதன் பிளவுபட்ட இலைகள் மாற்றடுக்கில் அமைந்திருப்பதோடு மலர்கள் சிறிய வெள்ளை நிற இதழ்களைக் கொண்டும் காணப்படும். வெளிர் பச்சை நிறத்தில் காணப்படும் இதன் காய்கள் முற்றி பழுத்து மண்ணிறத்துக்கு மாற்றமடையும். முற்றி காய்ந்த காய்கள் தண்டோடு இணைந்து சிறிய விதைகளை கொண்டிருக்கும். கருப்பு நிறத்தில் காணப்படும் இவ்விதைகளின் மேற்பகுதியில் வெள்ளை நிற வேலைப்பாடுகள் கொண்டதை போன்ற அழகிய தோற்றம் காணப்படும். முற்றிய காய்கள் வெடித்து பரவி விதைகளின் மூலம் இனப்பெருக்கத்துக்கு உட்படும். இத்தாவரத்தினை ஆற்றங்கரைகளிலும் தோட்ட நிலங்களிலும் வேலிகளிலும் அதிகமாக காணலாம். நம் அன்றாட வாழ்வியலின் ஓர் அங்கமாக விளங்கும் இந்த செடியினை பண்டைக்காலம் தொடக்கம் பல்வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர் தமிழர்கள். பழங்கால தமிழகத்தில் போரின் போதும் அரண்களை முற்றுகையிடும் போதும் அதன் அறிகுறியாக முடக்கத்தான் செடியின் மலர்களை வீரர்கள் சூடிக்கொள்வார்களாம். உளி என்று அழைக்கப்படுகின்ற இக்கொடியின் பெயரில் உளியை திணை என்ற திணை அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற மூலிகை செடிகளையும் ஏனைய வளங்களையும் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற தமிழ் மருத்துவ முறையில் முடக்கத்தானுக்கென்று முக்கிய இடம் இருக்கிறது. இதன் வேரிலிருந்து இலை, பூ, காய் என்று அனைத்து பகுதிகளுமே மருத்துவ குணம் கொண்டவையாக காணப்படுகின்றன. நம் உடலின் கைகள், கால்கள், விரல்கள் என்று உடலின் மூட்டுகளில் ஏற்படும் வலிகளுக்கு நிவாரணம் அளித்தல், மலர்ச்சிக்கல், வாயு, வாதம் போன்றவற்றினை குணமாக்குதல், பாரிச வாய்வினை வெளியேற்றுதல், சுகபேதிக்கு துணை புரிதல் என்று இச்செடி வழங்குகின்ற நன்மைகளை பட்டியலிட்டுக் கொண்டே செல்லலாம். சூலை பிடிப்பு, சொறி சிறங்கு, வன்கரப்பான், காலை தொடு வலியும் கண்மலமும் சால கடக்க தானோடிவிடும் காசினியை விட்டு முடக்கற்றான் தனைமொழி என்கிறது சித்தர் பாடல். கிரந்தி, கரப்பான், பாதத்தை பிடித்த வாதம், மலக்கட்டு அத்தனையும் முடக்கற்றான் உபயோகித்தால் இந்த உலகை விட்டே ஓடிவிடுமாம் என்கிறது அந்த பாடலின் பொருள். நம்மில் பலரும் ஆத்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற மூட்டு வலியினால் அவதிப்படுகிறோம். இந்த ஆத்ரட்டிஸ் என்கின்ற நோய் எழுவதற்கான மூல காரணத்தினை விளங்கிக் கொள்ள வேண்டும். உடலில் கழிவு நீரை வெளியேற்றும் சிறுநீரகம் தன்னுள் சேர்க்கின்ற கழிவு நீரை வெளியேற்ற தாமதிக்கின்ற போது மூளையிலிருந்து செல்லும் உத்தரவு மூலமாக சிறுநீரகம் தற்காலிகமாக தன் வேலையை நிறுத்தி வைக்கும். இதனால் நம் உடலில் ஓடும் இரத்தம் சிறுநீரை வெளியேற்றாமல் அப்படியே எல்லா இடங்களுக்கும் செல்கிறது. அவ்வாறு செல்லும் போது இரத்தத்தில் உள்ள யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் எனப்படும் படிவுகள் மூட்டுகளில் படிந்து விடுகின்றன. இதன் காரணமாக மூட்டுக்கள் அசைவதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றன. சிலருக்கு 35 வயதுக்கு மேல் காலையில் நித்திரையிலிருந்து எழுகின்ற போது இடுப்பு, பாதம், கை, கால் மற்றும் முட்டிகளில் அதிக வலி இருக்கும். இவ்வாறான வலிகளுக்கான தீர்வாக முடக்கத்தான் கீரை காணப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ் பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மூலிகை செடிகள் சார்ந்த ஆய்வில் மூட்டுகளில் படிந்துள்ள யூரிக் ஆசிட் படிவுகளை கரைக்கும் சக்தியை முடக்கத்தான் கொண்டிருக்கிறது என்பது நிரூபணமாகியுள்ளது. அதேபோன்று பிரசவ வலியில் துன்புறும் பெண்களுக்கும் முடக்கத்தான் தீர்வினை வழங்குகிறது. முடக்கற்றான் இலையை தேவையான அளவெடுத்து அதை காரமில்லாத அம்மியில் வைத்து மை போல் அரைத்து பிரசவிக்க கஷ்டப்படும் பெண்களின் அடிவயிற்றில் கனமாக பூசிவிட்டால் கஷ்டமோ களைப்போ தோன்றாமல் 1/4 மணி நேரத்திற்குள் சுகப்பிரசவம் ஏற்படும் என்கிறது தமிழ் மருத்துவம். முடக்கத்தான் இலைகள் உடலில் உள்ள கெட்ட வாயுக்களை வெளியேற்ற உதவும். 3 நாட்களுக்கு ஒரு முறை
முடக்கற்றான் ரசம் வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள வாய்வு கலைந்து வெளியேறிவிடும். வாய்வு, வாதம், மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லா கோளாறுகளும் நீங்கும். இதற்காக முடக்கற்றான் ரசம் தயாரிக்கும் முறையினை அறிந்து கொள்ளலாம். ஒரு கைப்பிடியளவு முடக்கற்றான் இலை, காம்பு, தண்டு இவைகளை ஒரு சட்டியில் போட்டு 1 டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து இறக்கி அந்த நீரை மட்டும் வடித்து சாதாரண புளி ரசம் வைப்பது போல் அந்த நீரில் புளி கரைத்து மிளகு, பூண்டு, சீரகம் சேர்த்து ரசம் தயாரிக்க வேண்டும். இப்படி தயாரிக்கின்ற ரசத்தை உணவாக்கி வர வாய்வு மட்டுமின்றி உடல் வலியும் நீங்கி போகும். பாரிசவாய்வு குணமாகுவதற்கும் முடக்கத்தான் மருந்தாகிறது. கைப்பிடியளவு முடக்கற்றான் இலையை ஆய்ந்து எடுத்து ஒரு சட்டியில் இட்டு அதே அளவு வேலிப்பருத்து இலையையும் சூரத்து ஆவர இலையையும் சேர்த்து 2 டம்ளர் தண்ணீர் விட்டு காய்ச்சி 1 டம்ளராக வடிகட்டி காலை வேளையில் மட்டும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு கொடுத்து வந்தால் பாரிசவாய்வு குணமாகும். தேவையானால் 3 நாட்கள் இடைவெளி விட்டு மறுபடி 3 நாட்களாக 3 முறை கொடுத்து வந்தால் பாரிசவாய்வு பூரணமாக குணமாகும் என்கிறது சித்த மருத்துவம். சுகபேதிக்கும் முடக்கத்தான் தீர்வு தருகிறது. ஒரு கைப்பிடியளவு முடக்கற்றான் இலையை ஒரு சட்டியில் இட்டு 5 வெள்ளை பூண்டு பற்களையும் அதனோடு சேர்த்து அரைத்து ஒரு தேக்கரண்டி அளவு மிளகை 1-2 உடைத்து அதையும் சேர்த்து 2 டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து 1 டம்ளர் அளவுக்கு சுண்ட காய்ச்சிய கசாயத்தை வடிகட்டி விடியற் காலையில் உண்டால் பலமுறை பேதி ஏற்படும். அதிகமான பேதி ஏற்படுமாயின் ஒரு எலுமிச்சம்பழத்தினை பிழிந்து சாராக்கி அருந்தினால் பேதி நின்றுவிடும். மேலும் முடக்கற்றான் இலைகளை எண்ணெயில் இட்டு காய்ச்சி மூட்டு வலிகளுக்கு பூசினால் வலிகள் நீங்கும். இதன் இலையை இடித்து பிழிந்து எடுத்த சாற்றினை 2 துளிகள் காதில் விட்டு வர காது வலி, காதில் இருந்து சீழ்வடிவது முதலியவை நீங்கும். முடக்கற்றான் இலையையும் வேரையும் குடிநீரிலிட்டு 3 வேளையாக 60 மில்லி வீதம் தொடர்ந்து அருந்தி வர நாட்பட்ட இருமல் குணமாகும். சில பெண்களுக்கு மாதந்தோறும் ஒழுங்காக மாதவிலக்கு ஏற்படுவதில் சிக்கல்கள் எழும். இவர்கள் முடக்கற்றான் இலையை வதக்கி அடிவயிற்றில் கட்டி வந்தால் மாதவிலக்கு ஒழுங்காக வரும். முடக்கற்றான் இலையை உலர்த்தி எடுத்த பொடியுடன் சித்திரமூல வேர்பட்டை, கரியபோளம் இவைகளையும் பொடி செய்து குறிப்பிட்ட அளவு 3 நாள் அரிந்து வர மாதவிலக்கு ஒழுங்காக நிகழும். முடக்கற்றான் வேரை உலர்த்தி பின்னர் முறைப்படி குடிநீர் அருந்தி வர நாள்பட்ட மூல நோய் குணமாகும். முடக்கத்தான் கீரை 61 கலோரி வெப்ப ஆற்றலை கொடுக்கிறது. இதன் இலைகளை சிறிது எடுத்து துவரம் பருப்பு அல்லது பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டு வர கை கால் வலி, மூட்டு வலி தீரும். நரம்பு சார்ந்த நோய்கள் தீரும். தசை நாரும் நரம்பும் வலுப்பெறும். கைப்பிடியளவு முடக்கத்தான் கீரையை பொடியாக்கி நறுக்கி அரைத்த புழுங்கலரிசி மாவுடன் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து அடையாக சுட்டு காலை மாலை 2 அடை வீதம் சாப்பிட்டு வர உடல் வலி நீங்கும். இதன் இலைகளை 4 விரலளவு எடுத்து வெங்காயம் சேர்த்து மிளகாய், சீரகம், உப்பு சேர்த்து எண்ணெயில் பொரித்து சில நாட்கள் சாப்பிட்டு வர கழுத்து வலி, இடுப்பு வலி, முடக்குவாதம் போன்ற நோய்கள் தீரும். இதன் வெற்றி இலைகளை அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து காலையில் சாப்பிட்டு வர காசம், சொறி, சிரங்கு, கரப்பான் போன்ற நோய்கள் தீரும். இதன் இலைகளை விளக்கெண்ணெய் விட்டு அரைத்து நெல்லிக்காய் அளவு எடுத்து அதனுடன் கருப்பட்டி சேர்த்து உண்டு வர குடலிறக்க நோய் தீரும். இன்னும் ஏனைய கீரைகளை சமைப்பது போலவே முடக்கற்றான் கீரையை சமைத்து சாப்பிட்டு வரலாம். கொஞ்சம் கசப்புத்தன்மையுடைய இதனோடு சிறிய வெங்காயத்தை அதிக அளவில் சேர்ப்பதன் மூலம் கசப்பினை குறைத்துக் கொள்ளலாம். இலைகளை நெய்யில் வதக்கி இஞ்சி, கொத்தமல்லி, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை சேர்த்து சட்னி போல அரைத்தும் பயன்படுத்தலாம். இந்த மூலிகை செறிந்த எண்ணெய் பூச்சு மற்றும் கீழ்வாத வலிகளையும் போக்கும். வாத வீக்கங்களுக்கு முடக்கற்றான் தண்டு இலைகளை பாலுடன் அரைத்து தடவ வீக்கங்கள் குறையும். முடக்கற்றானை உபயோகிப்பதால்
கால்களில் ஏறி வரும் விரைப்புத்தன்மை போகும். உடல் வலிகளுக்கு இலைகளை கடலை எண்ணெயில் அரைத்து வெளிப்பூச்சாக வலிக்கும் இடங்களில் தடவலாம். இதன் இலைகள் 3 விரலளவு எடுத்து வெல்லம் சேர்த்து நெய்விட்டு வதக்கி உண்டு வர கண் வலி தீரும். கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் பல குணமாகும். இதன் இலைகளை பாலுடன் சேர்த்து அரைத்து கொப்புளங்களுக்கு தடவி வர குணம் கிடைக்கும். இப்படியாக எண்ணில் அடங்காத பயன்களை அள்ளி வழங்குகின்ற முடக்கத்தான் கன்றுகளை நமது வீடுகளில் நட்டு வளர்த்து நாமும் பயன்பெறலாம்.